சர்வதேச அளவில் பரபரப்பாக பேசப்படும் செய்திகள் வலைதளங்களில் பரவலாக விவாதிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் எந்தெந்த செய்திகள் மிக அதிகமாக இத்தகைய தளங்களில் விவாத பொருளாகி இருக்கின்றன என்பது குறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் திவ்யா. ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் அரசியல் விவாதங்கள், அதாவது அரசியல் நிகழ்வுகள் தாண்டி சமூக பிரச்சனைகள் இப்படி பலவும் பேசப்பட்டு வருது. அதில் இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாகவே ப்ரிவ்யூ ஷோஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த படம் வெளியாகிறதுக்கு முன்பாக சிலர் பார்க்கறதுக்கான அனுமதி இருக்கும். அப்படி இருக்கும்போது தி மார்ஷியன் இந்த மார்ஷியன் அப்படின்றது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. இந்த படத்தினுடைய ப்ரிவ்யூ ஷோவை அஸ்ட்ரானட்ஸ் பார்த்துருக்காங்க. விண்வெளியில் இருந்தபடியே பயணிக்கும் அவர்கள் பார்த்துருக்காங்க. அந்த புகைப்படம் இந்த இடத்துல வெளியிடப்பட்டிருக்கு. இந்த மார்ஷியன்ற அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி அக்டோபர் 2ஆம் தேதி வெளியாக இருக்கு. ஏற்கனவே இதே மாதிரி நாசாவினுடைய விண்வெளி வீரர்கள் இந்த மாதிரி விண்வெளி பயணத்தின் போது கிராவிட்டி திரைப்படத்தை ப்ரிவ்யூ ஷோவா பார்த்திருக்காங்க. இந்த படத்திற்கான ஒரு விளம்பரம் நோக்கில் இந்த விஷயம் நடத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி அப்படின்றதுனால அஸ்ட்ரானட்ஸை பார்க்க வச்சு இப்படி ஒரு செயலை டைரக்டர் ஈடுபட்டிருக்காரு. இதற்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கைப்ல இன்னைக்கு காலையிலேருந்தே பல பிரச்சனைகள், தொழில்நுட்ப கோளாறுகள் இருந்தது. நிறைய பேராலே கால் பண்ண முடியல, ஸ்டேட்டஸ் மாற்ற முடியல. இந்த மாதிரியான பல்வேறு கோளாறுகள் இருந்ததன் காரணமா பலரும் புகார் தெரிவித்தாங்க. அதன் பிறகு ஸ்கைப் நிர்வாகம் என்ன பிரச்சனை அப்படின்றத கண்டறிந்து தற்போது அந்த பிரச்சனைகள் சீரமைக்கப்பட்டதா ஒரு தகவல் வெளியிட்டு இருக்கிறாங்க. இது குறித்தும் பலரும் பார்த்திருக்காங்க, அது குறித்தும் பேசியிருக்காங்க. அதனால இந்த விஷயம் ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸ்கைப் அப்படின்றது 2003 தொடங்கப்பட்டாலும் 2011ஆம் ஆண்டு மைக்ரோசாஃப்ட் வாங்கி கிட்டத்தட்ட இன்னைக்கு ஸ்கைப் 600 மில்லியன் மக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு. இதற்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா, நிறைய காமிக்ஸ் புக்ஸ் பார்த்திருப்போம். அதுல இப்போ ஆண்ட்மேன், அதாவது எறும்பு மனிதன் அப்படின்ற திரைப்படமா வந்தது தற்போது காமிக் புத்தக வடிவில் வர இருக்கு. இது காமிக் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதற்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா, பல்வேறு கருத்து சித்திரங்கள், அதாவது நாளிதழ்களில் வந்த கார்ட்டூன்களும் மக்களிடையே பிரபலமா பேசப்பட்டிருக்கு. அதுல யுஎஸ் நியூஸ், அதாவது யுஎஸ்னுடைய இந்த நாளிதழில் என்ன கார்ட்டூன் வந்திருக்கு அப்படின்னா, அங்க அதிபர் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்துல அதனுடைய வேட்பாளரான ட்ரம்ப் விமர்சித்து தான் இந்த கார்ட்டூன் வெளியிட்டிருக்கு. அவர் எல்லாத்துக்குமே நான் அப்படின்ற ஒரு அப்படின்ற ஒரு வார்த்தையோட ட்ரம்ப் இந்த இடத்துல பேசுற மாதிரியான ஒரு கருத்து சித்திரத்தை இவர்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க. இதற்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா, சைனாவினுடைய குளோபல் டைம்ஸ் பத்திரிகை கிரீஸ்ல மீண்டும் பிரதமராக அலெக்சிஸ் சிப்ராஸ் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அவர் திரும்பவும் அந்த சூறாவளிக்குள்ள நுழைய புறப்பட்டு விட்டார் அப்படின்றத குறிப்பிடும் விதமா, அதை விமர்சிக்கும் விதமா இந்த கார்ட்டூன் வெளியிடப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமா இவைதான் சோசியல் மீடியாஸ்ல அதிக அளவில் பேசப்பட்டிருக்கின்றன.